வணக்கம். கோவை திமுக வேட்பாளர்கள் லிஸ்டில் பெரிய ட்விஸ்ட் வைத்த செந்தில் பாலாஜி. ஒரு நிமிடம் ஸ்டன் ஆகி போன முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி கோவை திமுக வேட்பாளர் தேர்வில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தலுக்கு நாம் ஒரு சில வாரங்களே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாவட்டத்தை கைப்பற்றுவதில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலை வருகிறது. அதாவது கோவை மாவட்டத்தை அதிமுகவின் கோட்டையாக தக்க வைப்பதற்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் முயற்சி செய்கிறார். அதேபோல் கோவையை தங்களின் கோட்டையாக மாற்றுவதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் காய் நகர்த்துகிறார். இதனால் கோவையில் அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதியை ஒதுக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக கூட்டணியில் கோவையில் 1 முதல் 2 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் வால்பாறை, கிணத்துக்கடவு, கோவை வடக்கு தொகுதிகளை தவிர மீதியுள்ள தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களே மீண்டும் களமிறங்க உள்ளனர். ஆனால் திமுகவில் தற்போது வரை கோவை தொகுதியின் வேட்பாளர்கள் யார் என்று கெஸ் செய்ய முடியாத நிலைதான் நிலவி வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கோவையில் 3 தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டன. இந்த முறை காங்கிரஸ், கோமதேக, சிபிஎம், சிபிஐ, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், ஆதித்தமிழர் பேரவை என்று கூட்டணியில் உள்ள 3இல் 1 பங்கினர் கோவையில் சீட் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் கடந்த முறை போல மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் இந்த முறையும் 3 தொகுதிகளை மட்டுமே கூட்டணிக்கு ஒதுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, சூலூர் ஆகிய 5 தொகுதிகளில் ஏதாவது 3 தான் கூட்டணிக்கு ஒதுக்க திமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே இதுபோக மீதமுள்ள 7 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வியோடு கோவைக்கும் அறிவாலயத்திற்கும் திமுக நிர்வாகிகள் முட்டி மோதி வருகிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜியின் அரசியல் பாணியை எளிதில் யூகிக்க முடியாது. அதன்படி 2022 உள்ளாட்சி தேர்தலில் கோவை மேயர் பதவிக்கு யாரும் எதிர்பார்க்காத கல்பனாவை நியமித்தார் செந்தில் பாலாஜி. அதேபோல் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தார். ஆனால் அப்போது ரேஸில் இல்லாத கணபதி ராஜ்குமார் அவர்கள் திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதற்கு பின்னணியிலும் செந்தில் பாலாஜி அவர்களே இருந்தார். தங்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி வேலை செய்பவர்களை விட அமைதியாக இருப்பவரைதான் செந்தில் பாலாஜி அவர்கள் டிக் செய்வாராம். முக்கியமாக அவர்கள் தனக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் வேட்பாளர் தேர்வை இறுதி செய்வாராம் செந்தில் பாலாஜி. அந்த வகையில் இந்த முறையும் அப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டார். அந்த லிஸ்டை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஸ்டன் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதுள்ள நம்பிக்கையின் பெயரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியின் லிஸ்டை டிக்கெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கோவை வேட்பாளர்கள் பட்டியலில் இந்த முறை திமுகவினருக்கு பல சர்ப்ரைஸ் ட்விஸ்டுகள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஸ்டன் ஆகும் வகையில் கோவையின் வேட்பாளர் லிஸ்டை செந்தில் பாலாஜி அவர்கள் தயார் செய்து வைத்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.